பாங்கான சென்டிமெண்ட் கதைகளை கையில் எடுத்து அதில் சரிபங்கு ஆக்ஷன் கலந்து திரைக்கதையை விறுவிறுப்பாக்கி தனது படங்களை வெற்றி பெற செய்பவர் சிறுத்தை சிவா. தமிழ் சினிமாவின் அக்மார்க் வெற்றி இயக்குனராக வலம் வரும் சிறுத்தை சிவா தற்போது ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தயாரிப்பில் சூர்யாவுடனான கூட்டணியில் கங்குவாவை ரெடி பண்ணி உள்ளார். இந்தியாவின் பல மொழிகளில் ரெடியாக உள்ள கங்குவாவை காண இந்திய திரையுலகமே அவளுடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறது. சரித்திரத்தை பின்புலமாக கொண்டு தனித்துவமான ஆக்ஷன் காட்சிகளுடன் ரெடியாக உள்ள கங்குவாவில் சூர்யாவுடன் இணைந்து திஷா பாட்னி மற்றும் பாலிவுட் வில்லன் பாபி டியோல் இணைந்துள்ளனர். எப்போது ரிலீஸ் ஆகும் என்பது போல் படத்தின் ட்ரெய்லரிலேயே மிரட்டும் வகையில் VFX காட்சிகளுடன் முற்றிலும் மாறுபட்ட கதை அம்சத்தில் மிரட்டும் வகையில் அமைந்து ஐப்பை எகிர வைத்துள்ளது கங்குவா. படப்பிடிப்பு முடிந்து VFX காட்சிகள் மேம்படுத்தப்பட்டு படம் ரிலீஸுக்கு தயாரான நிலையில் சூர்யா இதனை பார்த்துவிட்டு படத்தின் கிராபிக்ஸ் காட்சிகள் சரிவர அமையவில்லை என்று குறைப்பட்டுக் கொண்டார். காட்சிகள் மேம்படுத்தாமல் படத்தை ரிலீஸ் செய்யக்கூடாது என உத்தரவும் போடப்பட்டது. ஏற்கனவே படப்பிடிப்பிலேயே பட்ஜெட்டுக்கு மேல் செலவு செய்து தயாரிப்பாளரை விழிப்புதுங்க வைத்த நிலையில் VFX காட்சிகளுக்கும் அதிக செலவை இழுத்து விடுகிறார் என்று சிறுத்தை சிவாவின் மீது குறை சொல்லி வருகிறார் தயாரிப்பு நிறுவனம். இதன் தாமதத்தால் பாலிவுட்டில் ரன்வீர் கபூர் மற்றும் வருண் தவானை வைத்து இயக்க உள்ள திரைப்படமும் தள்ளிக்கொண்டே போகிறது என்று புலம்பி வருகிறார் சிறுத்தை சிவா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ். Facebook, Instagram, YouTube உங்க பிசினஸ் ப்ரோமோட் பண்ணுமா? பேனர் டிசைன் பண்றதுல இருந்து ப்ரோமோட் பண்ற வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம். ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். Polarite Media Works. இத பத்தி உடனே தெரிஞ்சுக்கணுமா? ஃபோன் பண்ணுங்க.